வணக்கம் தலைமைகளே. ஆம், இஸ்ரேல் காய். இந்த வார்த்தையை நேற்று இஸ்ரேலிய பாராளுமன்ற கெனஸ்டத்தில் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அவர் உரையை முடித்தவுடன் ஆம் இஸ்ரேல் காய் என்று முடித்தார் அவர் உரையை. மொத்த பாராளுமன்ற அந்த கெனஸ்டத் உறுப்பினர்கள் எழுந்து நின்று கைகளை தட்டி மிக உணர்ச்சி வசப்பட்ட நிலையில மோடி மோடி மோடின்னு சத்தம் போட்டாங்க. அந்த இடமே உணர்ச்சி பூர்வத்திற்கு உள்ளானது. அந்த வார்த்தைக்கு அப்படி என்ன மதிப்பு, ஏன் அந்த வார்த்தையை சொன்னே அந்த மக்கள் அப்படி உணர்ச்சி வசப்படுறாங்கன்னு நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவுமே மிகச்சரியாக இப்படிதான் உச்சரிக்கணும். ஆம் இஸ்ரேல் காய் அப்படின்னு உச்சரிக்கணும். மிகச்சரியா மோடிஜி உச்சரித்தார். அநேக தலைவர்கள் ஐ எம் இஸ்ரேல் சாய் அப்படிம்பாங்க. அது தவறு. ஏன் உணர்ச்சி வசப்படுறாங்கன்னா, இந்த வார்த்தையை சொன்ன இடம், இந்த வார்த்தையை சொன்ன சூழல் மற்றும் அந்த சூழலில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய அழுகையை வரவழைக்கும் வார்த்தை இது. இது 1895 சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் 1945 ஏப்ரல் மாதம் 20 இந்த உலக மக்களுக்கு முன்னிலையில் ஒரு பரிதாபமான கூட்டம், பரிதாபமான ஜனத்தொகை, நம்ப முடியாத கதைக்கு சொந்தமான அந்த ஜனத்தொகை பாடலாக ஒரு பாடலை பாடினாங்க. கத்தீக்வாக் அப்படிம்பாங்க அந்த பாடலை. அந்த கத்தீக்வாக் என்றதுக்கு அர்த்தம் த ஹோப், நம்பிக்கை என்று பொருள்படும். அந்த பாடல் இன்றைக்கு இஸ்ரேலிய தேசிய கீதமாக இருக்கிறது. அந்த மக்கள் வேறு யாரும் அல்ல, ஜெர்மன்ல பெர்ஜன் பெல்சன் என்று வதை முகாம் இருந்தது. ஜெர்மன்ல அநேக சித்திரவதை கூடங்கள் யூத மக்களை கொல்வதற்கு. அதுல ஒன்று இந்த வதை முகாம். மொத்தமாக 60 லட்சத்துக்கு மேற்பட்ட யூத மக்கள் அங்க ஜெர்மன்ல கொல்லப்பட்டாங்க. இந்த வதை முகாம்ல 70,000 80,000 யூத மக்கள் கொல்லப்பட்டாங்க. ஒரு புதுமையான, யாரும் நம்பாத விதத்தில் கொல்லப்பட்டாங்க. இந்த முகாம், இந்த வதை முகாம் 1940 1945 வரைக்கும் 5 வருஷம் செயல்பாட்டில் இருந்தது. யூத மக்களை உங்களை நாங்கள் ஜெர்மன்குள்ள இருந்த யூத மக்கள், ஐரோப்பிய இருந்த யூத மக்களை உங்களை நாங்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப அனுப்புறோம்னு சொல்லி நயவஞ்சகமாக அந்த வதை முகாமுக்கு இழுத்து செல்லப்பட்டாங்க. 1,20,000 1,40,000 வரைக்கும் யூத மக்கள், குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் அந்த வதை முகாமுக்குள்ள 5 வருடம் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இது என்ன புது விதத்தில் கொன்னா அந்த ஹிட்லரும் படையினா, சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 5 வருஷம் சாப்பாடுகளை சரிவர கொடுக்கல, மருத்துவ வசதிகளை கொடுக்கல, பிற வசதிகளை எதையுமே செஞ்சு கொடுக்காம 5 வருடம் இந்த 1,40,000 மக்களை அங்க அடைச்சு வச்சா. சாப்பாடு இல்லாம பசி, பட்டினி மற்றும் நோய்களால் அந்த இடத்துல இருந்த மக்கள்ல 80,000 பேர் கொல்லப்பட்டாங்க. பசி பட்டினிலேயே. கொஞ்சம் கற்பனை பண்ணிங்க. அதாவது துப்பாக்கியில் சுடுவது வேறு, கத்தியில குத்துவது வேறு, விஷவாயுக்களால் கொல்வது வேறு. சாப்பாடு இல்லாமையே அடைச்சு ஒரு 80,000 பேர்த்த கொள்றாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு சித்திரவதை, உலகம் காணாத சித்திரவதை. அப்போ அந்த மக்கள், அங்கிருந்த மக்கள், அவர்களை புதுப்பித்து கொள்ள, அவர்களை நம்பிக்கையோடு வாழ வைக்க எழுதி பாடிய பாடல் தான் இந்த ஹத் வாக் அப்படிம்பாங்க. இப்படி துயரத்தில் சித்திரவதைக்குள் இந்த மக்களை காப்பாற்றியது அந்த 2ஆம் உலகப்போர் முடிவில் இங்கிலாந்து மற்றும் கனடா நாட்டு படை வீரர்கள் தான் இந்த வதை முகாமுக்குள்ள நுழைந்தவர்கள். 1945 ஏப்ரல் மாதம் 15
உள்ளுக்குள்ள போய் இந்த மக்களை மீதம் இருந்த மக்களை மீட்டாங்க. அப்ப பார்த்த காட்சி நம்ப முடியாத காட்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேருக்கான மக்கள் சாப்பிடாம உயிர் மட்டும் வாழ்ந்து எழுந்திருக்க முடியாத நிலையில் அங்க இருந்தாங்க. 40,000 மக்கள், அவர்களால் எழுந்திருக்க முடியல, எலும்பு கூடுகளா இருந்தாங்க, உயிர் மட்டும் ஒட்டி கொண்டிருந்தது. இந்த ராணுவ வீரர்கள் போய் பார்க்கும்போது 13,000 சடலம், 13,000 யூத சடலம் புதைக்கப்படாமல் அந்த அந்த வதை முகாமை சுற்றி வீசப்பட்டிருந்தது. புதைச்சது வேற, புதைக்காம 13,000 சடலம் அழுகிய நிலையில் அங்கும் இங்கும் காணப்பட்டுச்சு. அந்த சடலத்துக்கிடையே தான் இந்த மீதம் இருந்த 40,000 மக்கள் அந்த எலும்பு கூடுகளாக உயிரை மட்டும் ஒட்ட வைத்து கொண்டு அங்க இருந்தாங்க. இவங்களால நம்ப முடியல. இங்கிலாந்து ராணுவ வீரர்கள், கனடா நாட்டு ராணுவ வீரர்கள் அவங்கள அங்கிருந்து காப்பாற்றி அதில் கொஞ்சம் தேறிய, அதாவது கொஞ்சம் நல்லா இருந்த மக்களை வைத்து 5 நாள் கழித்து பாடப்பட்ட பாடல் தான் இந்த ஹத்வாக்குங்கிற பாடல். எல்லா உலக முன்னிலையில் அவங்க ஒரு ஸ்டேஜில் பாடி காமிச்சாங்க. அந்த பாடலின் கடைசியில், அது பாடல் முடிஞ்சோடனே அங்கே தலைமை தாங்கிய ராபி அப்படிம்பாங்க, இஸ்ரேல் மத போதகர் சொன்ன வார்த்தை தான் ஆம் இஸ்ரேல் காய். இப்படி அவர் உச்சரிப்பார் அந்த ராபி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்களின் மக்கள், இஸ்ரேலின் மக்கள் வாழ வேண்டும், எங்களின் குழந்தைகள் வாழ வேண்டும் என்று அர்த்தப்படும். அதுக்கப்புறம் பல இடங்கள்ல இந்த பாடல்கள் பல விதமாக பாடப்படும். அப்பெல்லாம் மிக உணர்ச்சி வசப்படுவாங்க. பாடல் சின்ன பாடல் தான், அதோட அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. எங்களின் ஆழமான இதயத்தின் உள்ளே யூத ஆன்மா ஏங்கி கொண்டிருக்கும் வரை யூத கண்கள் சீயோனை நோக்கி பார்க்கும். நமது நம்பிக்கை மிக பழமையான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை 2000 வருடத்திற்கு மேலாக பழமையானது. நமது சொந்த நிலமான சீயோன் மற்றும் எருசலேம் ஒரு சுதந்திர தேசமாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் இந்த பாடல் வரும். இந்த பாடலுக்கு, அந்த பாடல் அவங்க பாடி முடிச்சுன்னா ஆம் இஸ்ரேல் காய் என்று ஒரு ராபி சொல்லுவார். அதுக்கப்புறம் சொற்றொடர் மிக பிரபலமாச்சு. இந்த பாடல் ஏன் இவ்வளோ பிரபலமாச்சுன்னா, அந்த சித்திரவதை முகாமில் சாப்பாடு தராம சாகும் சூழலில் சுற்றி யூத பிணங்கள் அழுகி கிடக்கும் சூழலுமே இந்த பாடலை அந்த மக்கள் பாடி, அதான் இந்த பாடலுடைய பெயர் நம்பிக்கை, த ஹோப். நம்பிக்கையோடு அவர்களை இருக்க வச்சாங்க. அவங்க என்ன பாடினாங்கன்னா, கடைசி ஒரு யூத ஆன்மா இருக்கும் வரை அந்த கண்கள் சீயோனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, இது 2000 வருட நம்பிக்கை. எங்களின் சீயோன் எருசலேம் சுதந்திர நாடாக இருக்கும் என்று பாடினாங்க. அந்த ஜெர்மன் கேம்ப்ல அநேக இந்த வதை முகாம்ல கடைசி நொடியில சாவுக்கு போவதற்கு முன்னால இந்த பாடலை பாடிவிட்டு அந்த மக்கள் செல்வார்கள் என்று சொல்லுவாங்க. எல்லா வதை முகாம்லையுமே. அது குறிப்பா ஒரு விஷ வாயு முகாம்ல வரிசையா உள்ள போய் கொல்லப்பட்டிருக்காங்க யூத மக்கள். அப்போ ஒரு யூத பெண்மணிக்கு அந்த வரிசையில அடுத்து உள்ள போனோம். கையில் கை குழந்தையை வைத்து கொண்டு உள்ள போறாங்க அந்த விஷவாயு செலுத்துற இடத்துக்கு. கடைசியாக அந்த பெண்மணி கையில் குழந்தையோடு இந்த பாடலை பாடிவிட்டு உள்ளே சென்று மரணம் அடைந்தார்கள். குழந்தையோடு சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் நம்பிக்கை, அந்த 2000 வருட நம்பிக்கை வீணா போல. இன்றைக்கு சுதந்திரமாக அந்த மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் சுதந்திர தேசம் சீயோன் என்னும் இஸ்ரேல் மற்றும் ஜெருசலேம் அவர்களுக்கு சுதந்திர நாடாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால தான் இந்த வார்த்தையை அந்த மூலம் மாறாமல் அந்த அர்த்தத்தோடு சொல்லும்போது தான் அந்த மக்கள் உணர்ச்சி வசப்படுவது. நம்ம மோடிஜி இந்த வரலாறை மிக சரியாக தெரிந்து கொண்டு ஐஎம் இஸ்ரேல் சாய் என்று ஆங்கிலத்தில் சொல்லாமல் ஆம் இஸ்ரேல் காய் என்று சொன்னனால தான் அவ்வளோ பெரிய கை தட்டல் மற்றும் மோடி 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 என்று அவர்கள் சத்தம் போட்டது. இத்தனை பரிதாப வரலாறுக்குரிய ஒரே ஒரு சின்ன நாட்டை வைத்திருக்கும் இந்த இஸ்ரேலிய மக்களை வாழ விட மாட்டேன் என்று தொடர்ச்சியாக இந்த அரபிய இஸ்லாமிய நாடுகள் மக்கள் சொல்வது மிக மிக கண்டனத்துக்கு உரியது.
ஒரு மனிதன் அல்லது ஒரு மிருகம் இது யாருமே இந்த மக்களை வாழ விட மாட்டேன்னு என்று சொல்லவே மாட்டாங்க. அதுவுமே 70 தேசத்துக்கு மேல மிகப்பெரிய தேசங்கள் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு அந்த சின்ன தேசம் சின்ன மக்கள் வாழக்கூடாது என்று சொல்வது அவர்கள் மனித இனம் என்று சொல்லவே நான் முடியாது. அதை தாண்டிய ஒரு இனம் நான் இங்க பார்க்கிறேன். வேறு யாரும் இல்ல, காங்கிரஸ். நிச்சயமாக நீங்கள் மத்திய அரசுக்கு தேர்தல் என்று வரும்போது உங்கள் கை நிச்சயமாக தாமரைக்கு செல்ல வேண்டும். நேற்று காங்கிரசின் செய்தி தொடர்பாளர், தேசிய செய்தி தொடர்பாளர் ஷாமா முகமது, அந்த பெண்மணியோட பேர், அவங்க பேச பேச கேட்கறக்கே அவ்வளோ ஆத்திரமா இருக்கு. அந்த மூஞ்சியை பார்க்கும்போதே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் இனப்படுகொலை செய்த நாடு இஸ்ரேல், இன்றைக்கும் குழந்தைகளை கொன்று கொண்டிருக்கும் நாடு. அந்த தேசத்திற்கு இந்திய பிரதமர் போனது தப்பு. மேலும் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு. அவரை வெளியேற்றும் உள்ள சூழல்ல நமது பிரதமர் அங்க போறது தப்பு, அது ஒரு இனப்படுகொலை செய்த நாடுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொய்ய சொன்னாங்க. இத்தனை பரிதாபமான வரலாறு யூத மக்களுக்கு இருக்கு. உலகத்திலேயே சின்ன ஒரே ஒரு நாடு அவங்க வச்சிருக்கிறாங்க, சின்ன மக்கள் தொகை. அதுக்கு நேர்மாறாக இஸ்லாமிய அரபிய நாடுகள் 70க்கு மேற்பட்ட மிகப்பெரிய தேசத்தை வச்சிருக்காங்க, மிகப்பெரிய ஜனக்கூட்டம். அந்த ஜனக்கூட்டம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே இந்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சொல்றது உண்மையாவே ஒரு அருவருக்கத்தக்க பேச்சு. அந்த பெண்மணி பேசும்போது எனக்கு அப்படிதான் நான் பார்த்தேன். இனப்படுகொலை செய்த நாடுகிறாங்க. இஸ்ரேல் இனப்படுகொலை செய்யணும்னு நினைச்சா காசால ஒரு மதியம் போதும். இது பெஞ்சமின் நெத்தன்யாகு சொன்ன வார்த்தை. நாங்க இனப்படுகொலை செய்ய வேண்டும் நினைச்சிருந்தா ஒரே ஒரு மதியம் எங்களுக்கு போதும், காசான்னு ஒன்று இல்லாம பண்ணியிருப்போம். நாங்கள் அதை செய்யவில்லை அப்படிங்கிறாங்க. குழந்தைகள் கொல்லப்படுறாங்க அப்படின்னா ஒரு பயங்கரவாத காரியம் செஞ்சுக்கிட்டு குழந்தைகள் பின்னால, பெண்கள் பின்னால ஒரு அருவருக்கத்தக்க வகையில் ஒரு பேடி மாதிரி ஒளிஞ்சு கொள்ளும் போது, அவர்களை தேடி செல்லும் போது குழந்தைகள் கொல்லப்படுவது தவிர்க்க இயலாத காரியமா இருக்கு. இந்த குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு மூல காரணம் அந்த ஹமாஸ் பேடி பன்றிகள் பயங்கரவாதம் செய்யறதான். அதை இந்த காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நெத்தனியாகவே வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு தேர்தல் வந்தாலும் பென்யமின் நெத்தனியாக மிகப்பெரிய பெரும்பான்மையில் வெற்றி பெறுவார். இப்படி எல்லா உண்மைகளையும் வரலாறையும் மறைத்து இந்த காங்கிரஸ் செயல்படுவது நிச்சயமாக ஒரு கண்டனத்துக்கு உரியது. எக்காரணம் கொண்டும் காங்கிரஸ் என்பது மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் அது இஸ்ரேலுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு ஆபத்தாக தான் முடியும். நமது பிரதமரை இஸ்ரேல் வரவேற்ற விதம், நெத்தன்யாகு வரவேற்ற விதம் இதுவரைக்கு முன்னால் நாம் பார்த்திராதது. இஸ்ரேல்ல நமது பாரத பிரதமர் அவருக்குரிய விமானத்தில் இஸ்ரேல் போய் இறங்குறாரு. அவர் விமானம் நிற்குது. ஏணிகள், சிவப்பு ஏணிகள், கம்பளம் விரித்த ஏணிகள் மாட்டப்பட்டிருக்கு. அந்த ஏணி நுனியிலிருந்து சிவப்பு கம்பள வரவேற்பு மோடிஜி கொடுத்திருந்தாங்க. அந்த ஏணியோட நுனிக்கு, ஏணி பக்கத்தில் போய் பென்யமின் நெத்தன்யாகு காத்து நின்றிருந்தார். பென்யமின் நெத்தன்யாகுக்கு அவருடைய மனைவி சாரா நெத்தன்யாகு பின்னால் நின்றிருந்தாங்க. மோடிஜி அந்த ஏணி வழியே இறங்கி வந்தார். பிரதமர் மோடிஜி அந்த ஏணியில் இறங்கி வரும்போது ஒரு 5 படிக்கட்டு இருக்கும்போது நெத்தன்யாகு பார்த்து பிபின்னு சொல்லி அவ்வளோ ஒரு பாசமாக அழைத்தது உண்மையாகவே ஒரு அற்புதமான காட்சின்னு சொல்லணும். பிபின்னு அழைச்சிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் பேசிட்டு அதுக்கப்புறம் சாரா நெத்தன்யாகுக்கு கை கொடுத்து சாரா ஹவாரின்னு சொல்லி நம்ம மோடிஜி பேசினாரு. அப்போ உடை அணிஞ்சிருது. சாரா நெத்தன்யாகு அவர் ஒரு காவி நிற உடை அணிஞ்சிருந்தாங்க. நம்ம பிரதமர் அவர் கோட்டில் காவி நிற கட்சி மாதிரி மேலே வச்சிருந்தாரு. நெத்தன்யாகு சுட்டி காட்டினார், நீங்க 2 பேரும் ஒரே கலர் அப்படின்னு மோடிஜி சொன்னார், சஃப்ரான் அப்படின்னாரு, காவி நிறம்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமா அவங்க சிரிச்சு மகிழ்ந்தாங்க. அது ஒரு யதார்த்தமாக இருந்தது. ஒரு தலைவர்கள் சந்திப்பு அப்படி பேசணும். அந்த நடிப்புகளை எல்லாத்தையும் தாண்டி ஆள் மனதில் இருந்து வந்த அன்பு இருவருக்கும் இடையே வெளிப்பட்டது. குறிப்பாக மோடிஜியிட்டு ரொம்ப வெளிப்பட்டது. நீங்க
Oh. This is good. No, Tara, how are you? You see what you wore? Look at the color. அப்புறம் இஸ்ரேல் கினசத்துல நாடாளுமன்றத்தில் மோடிஜி உரையாற்றினார். ஒரு சொற்ப எண்ணிக்கையில் உள்ள உலக தலைவர்களுக்கு இஸ்ரேல் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கு. இந்த உரையாற்றுவதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது எகிப்திய அதிபர் அன்வர் சதாத் உரையாற்றியது. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு இஸ்லாமிய அரேபிய தலைவர்களில் இஸ்ரேலுக்குள் சென்று உரையாற்றியது இந்த அன்வர் சதாத் தான். அவருடைய உரை ஒரு மிக அற்புதமான உரை. அதை முடிச்சுட்டு அவர் போன பிறகு கொல்லப்பட்டார் எகிப்தில் வச்சு. கடவுளால் உந்தப்பட்டு, கடவுளால் ஏவப்பட்டு நான் இங்கே நிற்கிறேன்னு சொல்லி பேசினார். நிச்சயமாக தெரிஞ்சுங்க. இரண்டாவது மிக அற்புதமான உரையை கொடுத்தது ஜெர்மனிய அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல். அந்த உரை மிக உணர்ச்சி பூர்வமான உரையாக பார்க்கப்படும். ஏன்னா ஜெர்மன் தான் 60 லட்சம் யூத மக்களை கொன்னது. அந்த ஜெர்மனிய அதிபர் அந்த இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் போய் பேசினது உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. அவங்க மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டாங்க. நான் தலைவணங்கி மன்னிப்பு கேட்குறேன் இந்த யூத மக்கள்கிட்ட. அது மிகப்பெரியதாக பார்க்கப்படும். அதற்கடுத்து ஒரு முக்கியமான உரையாக நமது பிரதமர் மோடிஜி உரையாற்றியது அங்கு முக்கியமாக பார்க்கப்படுது. 32 நிமிஷம் ஆங்கிலத்தில் பேசினார். இப்படி விவேகானந்தர் அமெரிக்காவில் உரையாற்றும் போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஆரம்பிச்சாரோ, அதே போல மோடிஜி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று உரை ஆரம்பிச்சாரு. அதில் இந்த ஜூடாயிசம், இஸ்ரேல் மதமும் ஹிந்து பிலாசபி இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்தது, பழங்காலத்தது, தர்மாவின் அடிப்படையில் இருக்கும் சொன்னார். தர்மத்தின் அடிப்படையில் இந்த 2 மதங்களும் இருக்குன்னு பேசினாரு. உலக மக்களை வாழ வைக்கும் குறிக்கோள் உடையதுனார். அதாவது இஸ்ரேல் இந்தியா தாண்டி உலக மக்கள் வாழ வேண்டும் என்று குறிக்கோள் கொண்டது. பண்டிகையை குறிப்பிட்டு பேசினார். நான் கூட சொல்லியிருக்கேன், இஸ்ரேலில் ஹனுக்கான்னு ஒரு பண்டிகை வரும். மோடிஜி பேசும்போது ஒளி, அதாவது ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அப்படிம்பாங்க. அந்த பண்டிகை நீங்கள் கொண்டாடுறீங்க. அதே சமயத்தில் இந்தியாவில் தீபாவளி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். அதுவும் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட், ஒளியின் பண்டிகை. உலகமே பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பண்டிகை, கொண்டாடப்படும் பண்டிகை. அது பதிவு பண்ணிட்டு இப்போ வரும் கொஞ்ச நாளில் இந்தியாவில் ஹோலி என்று ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். வண்ணமயமான வாழ்க்கை, சந்தோஷம் மிகுந்த வாழ்க்கை என்று அர்த்தம் படும் ஹோலிக்கு. அதே சமயத்தில் நீங்கள் பூரீம் அப்படின்னு கொண்டாடுறீங்க, அதற்கும் அதே அர்த்தம் தான். 2 மதங்களும் ஒரே போல பண்டிகைகளை வைத்து கொண்டு சொல்லலாம் குறிப்பிட்டு பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒப்பந்தங்கள், இஸ்ரேல் இந்தியா முன்னேற்றங்கள், உலகத்திற்கு இஸ்ரேல் ஆற்றிய தொண்டெல்லாம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் மிரட்டலும் விடுத்தாரு. பொதுமக்களை தொட்டால், என்ன காரணத்துக்கும் பொதுமக்களை தொட்டால் கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள மாட்டோம். 2 தேசமும், இந்தியாவும் சரி இஸ்ரேலும் சரி, பொதுமக்களை தொட்டால் 0 டாலரன்ஸ் தான், பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை தான் வச்சுட்டு இருக்கோம். இதில் யாரும் விளையாடக்கூடாதுன்னு ஒரு மிரட்டலும் எடுத்துட்டு தான் அந்த உரையை முடிச்சு ஆம் இஸ்ரேல் காய் அப்படின்னு முடிச்சாரு. மிகப்பெரிய ஆரவாரம் ஏற்பட்டது. வியாழக்கிழமை மதியத்துக்கு மேலே நம்ம மோடிஜி அங்கிருந்து கிளம்புறாரு, இஸ்ரேலிருந்து கிளம்புறாரு. அதுக்கு முன்னால ஜெருசலேமில் உள்ள தாவீது ராஜா 5 நட்சத்திர ஹோட்டலில் அநேக சந்திப்புகள் இருக்கு தலைவர்களோடு. இஸ்ரேல் ஜனாதிபதி சந்திச்சு பேசுறாரு. இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாஹு கூட தனிப்பட்ட முறையில் இந்த 2 தேசத்தை முன்னேற்றக்கூடிய ஒப்பந்தங்களை பற்றி பேசுகிறார். பிற காரியங்களை முடித்துக்கொண்டு இந்தியாவுக்கு அவர் கிளம்புறாரு. ஏன் இந்த ஒரு நாள் பயணம்? அதாவது நேற்று அங்கே போய் கிணசத்தில் பேசினாரு, இன்னைக்கு தாவீது ராஜா ஹோட்டலில் பேசுகிறாங்க, முடிச்சுட்டு வராங்க. ஏன் இந்த பயணம்னா அநேக காரியங்கள் சொல்கிறாங்க. 2 தேசத்தை முன்னேற்றுவது, ஆயுதங்கள் வாங்குவது, ஏஐ தொழில்நுட்பம், என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான். இன்னொரு மிகப்பெரிய உண்மை, இதுதான் முதன்மை காரணமான உண்மை ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, வருகின்ற தேர்தல், வெகு விரைவில் இஸ்ரேலில் தேர்தல், பொது தேர்தல் வருது. வெற்றி வாய்ப்பு என்பது நெத்தனியாவுக்கு 50-50 இருக்கு. அதாவது நெக் காம்படிஷன் பாங்க, கழுத்தளவு போட்டி இருக்கு எதிர்கட்சிக்கும் நெத்தனியாவுக்கும். அப்போ நெத்தனியாகுவை அறுதி பெரும்பான்மை வாக்குடன் வெற்றி பெற வேண்டும் என்றால்
மோடிஜியின் பயணம் மிக முக்கியமானதாக அமையும். இனி என்ன பேசுவாங்கன்னா, பாரத பிரதமர் உலகத்திலேயே மிகப்பெரிய வளர்ந்து வரும் தேசம், மிகப்பெரிய தேசத்தின் தலைவர் நமது நாடாளுமன்றத்தில் வந்து உரையாற்றினார், அது நமக்கு பெருமை. அந்த காரியத்தை செய்தது இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு தான் சொல்லுவாங்க. பிரச்சாரத்தில் அப்படிதான் போகும். அந்த நெத்தன்யாகுவின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக நமது பிரதமரின் வருகை, இஸ்ரேல் பயணம் அமையும். இதுதான் வந்து உண்மையான முதன்மையான காரணம். நம்ம பிரதமர் வந்து போனது, இஸ்ரேல் போனது. அதை தாண்டி பிற காரியங்கள் அதற்கு அடுத்து என்று வரும். இப்போ நீங்க திரும்ப அந்த வீடியோ பாருங்க. பிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடிஜி இறங்கிறது, நெத்தனியை கட்டி பிடிச்சிக்கிறது, அவ்வளோ சந்தோஷமா பேசுறது வந்து நான் சொன்னதோட, அதாவது இந்த நெத்தனியாக அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும், நண்பன் வெற்றி பெற வேண்டும் என்று மோடிஜி சென்றது புலப்படும். நன்றிகள்.